ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கொரியன் வெப் சீரிஸ் தான். இதில் லவ், ரொமான்ஸ், ரிவெஞ்ச், சஸ்பென்ஸ்னு நிறைய விஷயம் இருக்குது. சீரீஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் லைக் தான் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஓகே, ஷார்ட் இன்ட்ரோ ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, ஒரு ஸ்கூல் பையன் இறந்துடுறான். அவனுக்கு என்ன ஆச்சு, யார் பண்ணினா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் கண்டென்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு ஸ்கூல் பையன் மூச்சு வாங்க ஓடி வரான். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர் எல்லாம் பைத்தியம்னு கத்திக்கிட்டே ஓடி வரான். இது எல்லாம் நடக்கக்கூடாது, இங்கே நடக்கிற எல்லாத்தையும் நான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபோனில் சொல்லிக்கிட்டே ஓடி வரும்போது ஒரு கார் வந்து இடித்து அப்படியே அதே இடத்துலையே இறந்துடுறான். அவனோட ஐடி கார்டில் அவன் பேர் காங். அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் அடுத்தது ஒரு அழகான ஸ்கூல் டாப்ல இருந்து காட்டுறாங்க. ஸ்கூல் பேரு நோப்லஸ் ஆப்ளிக். இன்னைக்கு ஒரு புது செமஸ்டர் ஆரம்பிக்குது. அதனால ஸ்டூடெண்ட்ஸை வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் ஒரு பையனை மேடைக்கு கூப்பிடுறாங்க. இந்த பையன் யாருன்னா, ஸ்காலர்ஷிப் அடிப்படையில் இந்த ஸ்கூலில் செலக்ட் ஆன பையன். அந்த பையனோட பேர் கஹா. ஆடிட்டோரியம் டோர் சடனாக ஓப்பன் ஆகுது. யாரோ ஒரு பையன் உள்ளே வரான். அவனை பார்த்த உடனே எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க. இவன் யாருன்னு பார்த்தா இந்த ஸ்கூலை கட்டுனதே இவங்க தாத்தா தானா. அதனால இவனுக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ பில்டப்பாக வந்த இவன் பேர் தான் லியோன். கஹா பேசி முடிச்சதும் எல்லாரும் கிளாஸுக்கு போங்கன்னு சொல்றாங்க. கஹா எழுந்து போக ட்ரை பண்ணும்போது இன்னொருத்தன் அவனை புடிச்சு இழுத்து தடுத்து நிறுத்துறான். பிரின்சிபல் கூட போகல. கஹாக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. லியோங் எந்திரிச்சு போன பிறகுதான் மொத்த பசங்களும் எந்திரிச்சு கிளம்புறாங்க. 3 பொண்ணுங்க கஹா கிட்ட பேசுறாங்க. அவங்க லியோனோட ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஒரு பொண்ணு பேரு ஹேரா. நம்பர் கிடைக்குமான்னு கேக்குறா கஹா கிட்ட. இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கா? எனக்கு இன்ஸ்டால அக்கௌண்டே இல்லைங்கிறான். கஹா ஒரு கிளாஸ் ரூம்ல என்டர் ஆகுறான். ஆனா அந்த கிளாஸ் ரூம் பார்க்க நார்மல் கிளாஸ் ரூம் மாதிரி இல்லை. அப்ப அங்க ஒரு பொண்ணு வந்து, இது பணக்காரங்க பசங்க கிளாஸ் ரூம், நீ ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூமுக்கு போ, இது ஸ்பெஷல் கிளாஸ் ரூம்னு சொல்றான். கஹாவும் அவன் கிளாஸுக்கு போயிட்டான். அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அவனை வெல்கம் பண்ற மாதிரி தெரியல, அவனை அவாய்ட் பண்ற மாதிரி தெரியுது. ஒருவேளை அவன் ஸ்காலர்ஷிப் பையங்கிற காரணமா இல்ல புது பையங்கிற காரணமானு தெரியல. போய் ஒரு சீட்ல உட்காந்தா இது என்னோட சீட்டுன்னு சொல்றான். சரி, பக்கத்து சீட்ல உட்காந்தா இது என்னோட ஃப்ரெண்டோடது அப்படிங்கிறான். சரி, ஓகே. போயிட்டு ஒரு பையன்கிட்ட இன்னொரு சீட் காலியா இருந்துச்சு, அங்க போய் உட்காரலான்னு பார்த்தா அவன் பேகை தூக்கி அது மேல வைக்கிறான். சரி, சுத்தி முத்தியும் பார்த்துட்டு கடைசியில பார்த்தா ஒரே ஒரு சேர் லாஸ்டா இருந்துச்சு. அதுல போய் உக்காந்துட்டான். உக்காந்துட்டு பார்த்தாதான் தெரியுது அதுவும் டேமேஜ் ஆன சேரு. நெக்ஸ்ட் சீன்ல லியோன், ஹேரா, லீ ஒரு லக்ஸுரியான ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவன் ஃப்ரெண்டு லீ டக்குன்னு போனை எடுத்து பார்க்கறான். ஏதோ மெசேஜ் எதையோ பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு கிளம்பிட்டான். ஹேரா லியோன் கிட்ட உட்காந்து, ஜெய் இன்னும் பேசலையா? அப்படியே லியோன் கிட்ட நெருக்கமா பழக ட்ரை பண்றான். ஒரு செயின் அவன்கிட்ட கொடுத்து போட்டு விட வேற சொல்றான். அவனும் போட்டு விடும்போது அப்படியே கேப்ல, ஜெய் என்னாச்சு, கொஞ்ச நாள் இங்க வர்றதே இல்லை, வெளிநாட்டிலேயே இருக்கா, உங்க 2 பேர்த்துக்குள்ள சண்டையா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே, 2 பேர்த்துக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனைனா உனக்கு கம்பெனி கொடுக்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே பக்கத்துல வரான். நீ கொடுப்பேன்னு எனக்கு தெரியும், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹேரா லியோனோட கேர்ள் ஃப்ரெண்டை பிக்கப் பண்றதுக்கு ஏர்போர்ட் போயிருக்கா. அவ பேரு தான் ஜெய். வர வழி முழுக்க உனக்கு லியோனுக்கு பிரச்சனையான்னு அது இதுன்னு கேட்டுக்கிட்டே வரா. ஜெய் எந்த பதிலும் சொல்லல, ஒரே வார்த்தை தான் சொல்றான், நாம வழக்கமா சந்திக்கிற ட்ராக்குக்கு எல்லாத்தையும் வர சொல்ல. இப்போ ஜெய் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பிசினஸ் கெட் டுகெதர் லஞ்ச் மாதிரி. ஜெய் அவங்க அப்பா பணக்காரர் தான் போல. ஃபங்க்ஷன்ல ஒருத்தன் பியானோ வாசிச்சுட்டு இருக்கான். அவன் வேற யாரும் இல்ல, நம்ம கஹா தான். எல்லாரும் டேபிள்ல சாப்பிட்டு பிசினஸ் பேசிட்டு இருக்காங்க. ஜெய் எஸ்கேப் ஆகி தூர வரா. ஆனா அவளோட அப்பா பின்னாடியே வந்து, நீ ஒழுங்கா சாப்பிட்ட மாதிரி ஒன்றும் தெரியலையே, டீ டைமுக்கு எல்லாரோட வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். உங்க அப்பா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரெஸ்ஸு வரும்போது ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வா, என் பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ண, சீப்பா ட்ரெஸ் பண்ணாத அப்படி இப்படின்னு கழுவி கழுவி ஊத்துறாரு. ஆனா ட்ரெஸ் என்னமோ நல்லா தான் இருக்கு, அம்மா சொல்றத கேளு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜெய், அவங்க ஒண்ணு என்னோட அம்மா கிடையாது, அப்புறம் நான் எதுக்கு அவங்க சொல்ற மாதிரி கேட்கணும்,
என்னதான் இருந்தாலும் அவ தான் உன்னை சின்ன வயசுல இருந்தே வளர்த்து ஆளாக்குனது அப்படின்னு செம்ம கோபமா சொல்றாரு. அவங்க அம்மாவை பத்தி திரும்ப திரும்ப ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. ஆனா என்ன விஷயம் என்ன அப்படிங்கிறத பத்தி இது வரைக்கும் எதுவும் தெரியல. மேபி பின்னாடி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்கியூமெண்ட்டை முடிச்சுட்டு கிளம்ப ட்ரை பண்றா. ஆனா அவங்க அப்பா திரும்ப கூப்பிடுறாரு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது இந்த லிப்ஸ்டிக்கையும் சேஞ்ச் பண்ணிட்டு வா. உன்னை பெத்து போட்டு போனவ மாதிரி இருக்கக்கூடாது. என் பொண்ணுங்கிறவ எப்பவும் என்ன மாதிரி தான் இருக்கணும். இந்த கம்பெனியோட மூத்த வாரிசு மாதிரி நடந்துக்கோ. அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் செம்ம கோபமாயி அந்த ட்ரெஸ்ஸை அங்கேயே கழட்டி தூக்கி போட்டுட்டா. கஹா ஒரு இடத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஜெய்யும் அங்கதான் போய் சிகரெட் பிடிக்கிறா. எலக்ட்ரானிக் சிகரெட்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது தான் கஹா ஜெய்யை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தெரியுது. அப்படியே கஹா அவகிட்ட பேச ட்ரை பண்றான். அவ எதுக்குமே பதில் சொல்லாம கஹாவோட சட்டையை கழட்டி தர சொல்றா. அவ அந்த சட்டையை வாங்கி போட்டுக்கிட்டு அவ ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன ட்ராக்குக்கு கிளம்பி போறா. நெக்ஸ்ட் சீன்ல ரேசிங் ட்ராக்ல லீ, ஹேரா, ஜெய் மீட் பண்றாங்க. அவன் ஃப்ரெண்டு லீ, இன்னும் ரொம்ப நாளாக ஆளையே காணோம், நாமெல்லாம் மீட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிறான். இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ லியோனும் அவங்களோட வந்து ஜாயின் பண்ணுறான். லியோனும் ஜெய்யும் பார்த்த உடனே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக ரெண்டு பேரும் சைலண்ட்டாகவே பார்த்துக்கிறாங்க. ஒரு வார்த்தை கூட பேசலை. லியோக்கும் ஹரிக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரில. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி செய்கை பண்ணிக்கிறாங்க. செய்கையிலேயே லீ ஏதாவது பண்ணு, நீ பேசு, எனக்கு தெரியாது நீ அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே ரெண்டு பேரும் சைகை பண்ணிட்டு இருக்காங்க. சைலண்ட்டை பிரேக் பண்ண ஹேரா உடனே நாம எல்லாம் ஒன்னா இருந்து ரொம்ப நாளாச்சு, எங்கேயாச்சும் வெளியே போலாமா அப்படிங்கிறான். என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா உனக்கு அப்படின்னு ஜெய் கிட்ட லியோன் கேட்குறான். ஜெய் எதுக்கு பதில் சொல்லாம எனக்கும் உனக்கும் ஒரு ரேஸ் வச்சுக்கலாம், அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு விஷ் பண்றது கிடைக்கும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் உடனே லியோன், நான் ஜெயிச்சா நாம ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு நீ கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்றான். அடுத்து இவங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ரேஸ் ட்ராக்குக்கு போறாங்க. ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜெய் தான் ரேஸ்ல வின் பண்றா. லியோன் ஜெய் கிட்ட வந்து எதுக்கு நீ இவ்வளோ வேகமா கார் ஓட்டுற, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? அதுக்கு ஜெய், நான் ரேஸ் வின் பண்ணிட்டேன், என்னோட விஷ் சொல்லலாமா, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ நீ என்ன சொன்ன? பிரேக்கப் தான். கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் இருக்காங்க. ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாண்டர்ட் கிளாஸ், எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காங்க. அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே கஹா ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் பொண்ணுகிட்ட ஏதோ கிளாஸை பத்தி கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு, ஏன் என்கிட்ட கேட்குற, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு போயிட்டா. கிளாஸ் டீச்சர் அந்த கிளாஸ்ல இருக்கிற ஒரு கண்ணாடி போட்ட பையனை கூப்பிட்டு, நீ தான் நம்ம கிளாஸோட ரெப், அந்த புது பையன் நம்ம ஸ்கூல்ல ஃபிட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணு, போன வாட்டி நடந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கோன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது இறந்து போன பையனை பத்தி தான் போல. லியோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளே கிரவுண்ட் ஸ்டாண்டில் பேசிட்டு இருக்காங்க. அதே ஸ்டாண்டுக்கு கஹா உட்கார போறான். அப்போ அங்கே வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவனை ஒரு கிளாஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பணக்கார பசங்க இருக்கிற இடத்துல நம்ம போகக்கூடாது. இந்த ஸ்கூலில் எழுதப்படாத சட்டம் ஒன்று இருக்குது. பணக்கார பசங்களுக்கு ஏழையாக இருக்கிற பசங்க மரியாதை கொடுக்கணும். அதனால தான் நேவி ப்ளூ டை ஸ்காலர்ஷிப்க்கும் மெரூன் டை ஹை கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்குறாங்கன்னு அவன் அட்வைஸ் பண்ணுறான். நீ முதல்ல ஏன் இங்கே வந்தேன்னு தெரியுமா? ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் வேக்கன்சி இருந்தனால தான். அந்த வேக்கன்சி எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறேன்? அந்த பையன் நான் சொன்னதை கண்டுக்காம நடந்துக்கிட்டான். அதனால லியோ அவனை கொன்னே போட்டுட்டான். நீங்க சொன்னது இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் சீனியர். அப்போ எனக்கு ஸ்கூல் லைஃப்ல பிரச்சனையே வரக்கூடாதுன்னா அவங்க கூட நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், அப்படித்தானே? அட்வைஸுக்கு நன்றி சீனியர் அப்படிங்கிறான். அதுக்கு சீனியர் மைண்டு வாய்ஸ்ல கிறுக்கு, தைரியமா சிரிச்சுக்கிட்டு வேற போறான் அப்படின்னு முழிக்கிறான். கஹா ஸ்ட்ரெயிட்டா பிளே கிரவுண்ட் ஸ்டாண்டுக்கு வந்து லியோன் கிட்ட, ஹாய், நான் தான் புதுசாக சேர்ந்திருக்க ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ், என் பேரு கஹா, நைஸ் டு மீட் யூ லியோன் அப்படிங்கிறான். லியோன் எந்த பதிலும் சொல்லாம கிளம்பிட்டான். ஹேரா கஹா கிட்ட, சீனியர்லாம் எங்களை பத்தி பயமுறுத்தி இருப்பாங்க இல்லையா,
அதெல்லாம் நம்பாத. பார்ட்டியை சீக்கிரம் நடத்தி இருந்தா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடந்திருக்காது. நாளைக்கு நீ ஃப்ரீயா? உனக்கு வெல்கம் பார்ட்டி பிளான் பண்ணியிருக்கோம். நான் வீட்டுக்கு கார் அனுப்புறேன், வந்துரு. நாங்கெல்லாம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அனுப்பின கார்ல கஹா பார்ட்டிக்கு வந்துட்டான். என்னையா இது, ஸ்கூல் பார்ட்டியா காலேஜ் பார்ட்டியா? காலேஜ் பார்ட்டி கூட இப்படி நான் பார்த்ததில்ல. இது ஸ்கூல் பசங்க நடத்துற பார்ட்டி மாதிரியே இல்லை. ஹேரா கஹாவை பார்த்து ஒரு வழியா சீஃப் கெஸ்ட் வந்தாச்சு, இன்னைக்கு செம்ம ஃபன் இருக்கு அப்படிங்கிறா. ஓகே, அப்போ அபிஷியலா இந்த பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா? வெல்கம் ட்ரிங்க்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து அவ குடிச்சிட்டா. அது நார்மல் ட்ரிங்க்ஸ். அடுத்து கஹாவை ட்ரிங்க் பண்ண சொல்லி எல்லாரும் கத்துறாங்க. அவன் நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேங்கிறான். எல்லாரும் கத்துனனால சரி ஓகேன்னு குடிக்க போறான். ஹேரா அவளுதை தவிர எல்லாத்துலேயும் ஏதோ ட்ரக்ஸ் கலந்து வச்சிருக்கா. கஹா அதை குடிச்ச உடனே தலை சுற்றி வாமிட் வர மாதிரி அவனுக்கு இருக்கு. அதே டைம்ல பார்த்தா ரூம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி ஜெய்க்கு சர்ப்ரைஸாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. லியோன் வந்து ஜெய் கிட்ட உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும், என்னை மன்னிச்சிரு. ஜெய் வந்து நீ சாரி கேட்க தேவையில்லை, உண்மையை ஏற்றுக்கோ லியோன். நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்ல போகிறதில்ல சாகிற வரைக்கும். என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தயவு செஞ்சு என்ன பிரச்சனைன்னு உண்மையை சொல்லு. உண்மையை ஏத்துக்கிறதா வேணாமாங்கிறத சூட்டபிள் ரீசன் வேணும்ல அப்படின்னு சொல்றா. அதே டைம்ல இந்த சைடு நெக்ஸ்ட் ஸ்பின்னிங் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ கஹா டர்ன் வந்துருச்சு. ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடுறாங்க. கஹா டேரை சூஸ் பண்றான். டேர்ல என்ன சொல்றாங்கன்னா, இங்க பார்ட்டியில் இருக்கிற யாராச்சும் ஒரு பொண்ணுக்கு 3 minutes ஃப்ரெஞ்ச் கிஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கேயோ போறான் அவன். பின்னாடி எல்லாரும் எந்திரிச்சு டே எங்கடா போற அப்படின்ட்டு இவன் மனசுல யாரோ இருக்கான், அவங்க கிட்டதான் இவன் போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆனா கஹாக்கு பேக்ரவுண்ட்ல மைண்ட் வாய்ஸ்ல ப்ராமிஸை மறக்கல காங் அப்படிங்கிறான். ஸோ அப்பனா ஃபர்ஸ்ட் இறந்த காங்குக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. மனசுக்குள்ள உன்னை இப்படி செஞ்சவங்களை நிச்சயமா கண்டுபிடிப்பேன்னு சொல்றான். அதே டைம்ல பேக்ரவுண்ட்ல சீனியர் ஒருத்தரை சொல்லியிருப்பான்ல, அந்த வேக்கன்சி எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிற அந்த பையன் நான் சொன்னதை கேட்காம நடந்துகிட்டதால லியோன் அவனை கொன்னே போட்டுட்டான் அப்படின்னு அவன் சொன்னது திரும்ப திரும்ப இவன் மைண்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்ப கரெக்டா லியோனும் ஜெய்யும் பேசிட்டு இருக்க அதே ரூம்குள்ள கஹா நுழையிறான். லியோன் என்ன வேணும், எதுக்காக வந்திருக்கேன்னு பதில் சொல்லு அப்படின்னு கத்துறான். இவன் பதில் எதுவும் சொல்லாம இவன் மைண்டுக்குள்ள ஓடுறது ஒரே விஷயம்தான், மொத்தமா எக்ஸ்போஸ் பண்றேன், அந்த வெறிநாய் உனக்கு பண்ண எல்லாத்தையும் மொத்தமா எக்ஸ்போஸ் பண்றேன், என்ன ஆனாலும் சரி எல்லாத்தையும் கண்டிப்பா எக்ஸ்போஸ் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் அவன் மைண்டுக்குள்ள திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்கு. இது திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்கும் போதே அவன் அங்க இருக்கிற ஜெய்ய கிஸ் பண்ணிடுறான். லியோன் கடுப்பாயிடுறான். ஷாக்கு கடுப்புன்னு எல்லாம் இதோட இந்த எபிசோட இதோட முடிச்சிடுறாங்க. நன்றி மக்களே.